எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துட்டோம்ல, இன்னும் மேமே காணோம்ல. ஆமாம், இன்னும் மேமே காணோம். ஹே ஹே எப்போ இந்த எல்இடி ஸ்க்ரீன் போட்டாங்களோ அப்போலேருந்து மற்ற மேம்லாம் இதுலேயே வந்து இது டெஸ்க்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சு அந்த என்னவோ இது மாதிரி இருக்குமே பென்சில் வச்சு எழுதுவாங்க, சரின்னு விட்டுருவேன். ஆனால் அந்த சோஷியல் மேம் மட்டும் எல்லா லெசனையும் எழுதாமல் வீடியோ போட்டு முடிச்சிடுறாங்க. என்ன? ஆமாம், சில இது புரியவே மாட்டேது. ஆமாம், அந்த கம்ப்யூட்டர் வேறு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரியே இல்லை, இங்கிலீஷ் மாதிரியே இல்லைல்ல. ஆமாம்ப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா. இந்த எல்இடி ஸ்க்ரீன் பேசுகிறது நல்லா பெருசாக தான் இருக்கு. என்ன? ஆமாம், நல்ல பெரிய பெருசு, நல்லா சூப்பராக இருக்குல்ல இது. ஆமாம், வேறு லெவல் இது. ஸ்டூடெண்ட்ஸ், காலையில் வந்தோடனே கத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? காலங்காத்தாலே கத்த வேண்டியது. பி குவைட் எல்லாரும். காலங்காத்தாலே வந்தோடனே கத்த வேண்டியது. பி குவைட், பி குவைட். ஃபஸ்ட்டு பீரியட் உங்கள் எல்லாத்துக்கும் என்னது மேம்? ஃபஸ்ட்டு பீரியட் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ட்ராயிங் பீரியட் மேம். ட்ராயிங்கா? ஓகே ஓகே, ட்ராயிங் தானே. எல்லாரையும் 500 rupees எடுத்துகிட்டு வர சொன்னேன், எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? எஸ் மேம், ஏன்னா நம்ம எல்லாருமே ட்ரிப் போடுறோம்ல, அதுக்காண்டி தான் 500 rupees எல்லாரையும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். எஸ் மேம், எஸ் மேம், நாங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேம். நாங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேம். வெளியே வைக்கட்டுமா மேம்? ஓகே ஓகே ஓகே, எல்லோரும் வெளியே எடுத்து வைங்க. ஓகே மேம், எங்கே மேம் ட்ரிப்பு போகிறோம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒன்றும் மேமே டிசைட் பண்ணல. மேம் இந்தாங்க மேம் என்னோட 500 rupees. வைங்க வைங்க, எல்லாம் லைனாக வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். மேம் இது என்னோட 500. ஓகே மேம், இது என் தம்பிக்கு மேம். ஓகே ஓகே மேம், 2000 எனக்கும் பண்டிக்கும் மேம். மிச்ச காசு தந்துடுவீங்களா மேம்? மேம் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, மணி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடவா? எல்லாரும் கொடுங்க 500 500. கரெக்டாக 500 இருக்கா? 200 300 400 500 கரெக்டாக இருக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது 500. ஓகே, ரோஸ்க்கு மட்டும் இப்போ நான் சேஞ்ச் கொடுக்கணுமா? எஸ் மேம். ஓகே, இதை கொடுக்குறேன் சேஞ்ச். பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஓகே மேம், 1000 rupees இப்போ கொடுக்க மாட்டேன், நீ வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கோ. ஓகே, மறக்காமல். ஓகே, அப்புறம் எங்கேயாச்சும் தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் பேரண்ட்ஸ் என்னைய தானே கேட்பாங்க, நான் லாஸ்ட் பீரியடில் கொடுக்குறேன். ஓகே, மணிலாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மணிலாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் பீரியட் உங்களுக்கு ஆர்ட் தானே, ஆர்ட் மேம் வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ட் பீரியட் முடிஞ்சோனையும் செகண்ட் பீரியட் எல்லோரும் பி ரெடி சொல்லிட்டேன். நல்லா பி ரெடியாக எடுத்து புக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கணும். நான் டெஸ்ட்டு சொன்னேன்ல இன்னைக்கு. எஸ் மேம், அந்த நோட்டில் ஃபார்ம்லாலாம் கொடுத்துருந்தேன்ல, யாரெல்லாம் எழுதிட்டு வந்தா யாரெல்லாம் எழுதிட்டு வரலையோ என் பீரியடில் வச்சு பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய குச்சியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள் யாரெல்லாம் எழுதுலையோ அவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு. எல்லோரும் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. பிரேக் பீரியடில் எழுதி தரேன், இதில் எழுதி தரேன்னா இங்கே வச்சுக்க கூடாது. ஓகே ஓகே மேம். என்ன, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்தேன், ஒன்றும் வாட்ச் மேம் காணும். ஒன்றும் காணுமே. சரி, அவங்க வர வரைக்கும் எல்லோரும் பி குவைட். ஓகே, எனக்கு நிறையா கிளாஸ் இருக்குது, நான் போகிறேன். அவங்க வந்தோடனே யாரையும் திட்டக்கூடாது. ஓகே,
அவங்க வரப்ப யாரையும் திட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணணும். கத்திக்கிட்டே தான் இருக்கக்கூடாது. பிரின்சிபல் மேம் வந்து கேட்கக்கூடாது. ஓகே ஓகே மேம். சி இந்த மேம் வேற நொய் 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 நொய்ன்ட்டு இருக்காங்க. ஓ ஒரு தடவை சொன்னால் போதாரா? அவங்க ஊராயிரம் தடவை சொல்கிறாங்க. ஆமாப்பா சும்மா நொய் 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 வாயே வலிக்காதாப்போ? அவங்களுக்குலாம் வாயே வலிக்காது போல. அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஓகே குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஆர்ட் பீரியடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புது ட்ராயிங் தான், ரேபிட் ட்ராயிங் பார்க்கலாம். ஓகே இந்த எல்இடி ஸ்க்ரீனில் தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறேன். ஓகே ஓகே மேம். ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸி ட்ராயிங்ஸ் சொல்லி தந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு ரேபிட் ட்ராயிங் சொல்லி தரப்போறேன். ஐயோ ஜாலியா ஆடு வந்துடுச்சு. நல்ல ஆடா வரும்னு பார்த்தா கெட்ட நல்லாவே இல்லை. ஒரு ஆடு வந்துருக்கு பாரு. சி நல்லாவே இல்லை இந்த ஆடு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து நான் உங்களுக்காண்டியே வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீட்டிலேருந்து வரைஞ்சிட்டு ஸ்கூல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வரைஞ்சிட்டு இந்த கர்வ் இருக்குல்ல, நான் அந்த ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய ரவுண்ட் போடணும். ஓகே புரிஞ்சிச்சா? லைக் திஸ் இப்படி பண்ணணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த மாதிரி மவுஸ் இதெல்லாம் வச்சுட்டு நோஸ் அப்படி வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஓகே புரியுதா? எஸ் மேம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிச்சு மேம். அப்போனா உங்களுக்கு புரிஞ்சிடும்ல சீக்கிரமாக. எஸ் மேம். ஓகே பீரியட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சோஷியல் பீரியட் தான். சோஷியல் பீரியடுக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். இந்த மேம் வேறு டெஸ்ட்டு வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. நான் ஒன்றுமே படிக்கல தெரியுமா? நீங்களாச்சும் பாதி படிச்சிருப்பீங்க, நான் ஒன்றுமே படிக்கல, பயமாக இருக்கு எனக்கு. டே என்னடா நீயே இப்படி சொல்கிற? ஏன்னா ஒன்றுமே படிக்கலன்றல. இதுலேருந்து கொஞ்சம் படிச்சிருவோம். நல்ல வேலைப்பா, நம்ம ஸ்கூலில் எல்லா சப்ஜெக்டும் ஒரே புக்கில் இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. என்ன ஆமாம் அப்படி கொடுத்தனால ரொம்ப நல்லது. என்ன நமக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கிறோம் படிக்க. அந்த நோட்டு தான் தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன ஆமாம் நோட்டு தான் தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு பேராகிராஃப் படிக்கணும் ஃபுல்லாக. ஐயோ இந்தியா மேப் தானே படிச்சுட்டு வர சொன்னாங்க, படிச்சிங்களாப்பா? அதெல்லாம் ஏன் படிப்பேன்? இங்கே பாரு, நான்லாம் ஒன்றுமே படிக்கல, அண்டர்லைன் கூட பண்ண வைக்கல. என்னதான் பண்ண போகிறேனோ? ஆமாம் நானும் என்னதான் பண்ண போகிறேனோ, ரொம்ப பயமாக இருக்கு. நானும் தான் ஒன்றுமே எழுதலை. இவ்வளோ தான் எழுதி வச்சிருக்கேன். இதை இவ்வளோ எழுதி வச்சுருக்கேன்ல, இதை படித்தாலே போதும். நோட்டெல்லாம் வச்சுட்டு பி ரெடியாக இருக்க சொன்னாங்களே. ஆமாம் இந்த இருக்க நோட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்ஸா என்னது சோஷியல் தான் அது. சரி மேக்ஸுன்றேன் பாரு. பிங்க் கலர் அட்டை போட்டாலே தெரியும் அது நம்ம பப்ளுவோடது தான். ஏன் அவனுக்கு மட்டும் ப்ளூ கலர் போடல? அது கிடைக்கவே இல்லை தெரியுமா ப்ளூ கலரு?
ப்ளூ கலர் லாஸ்ட்டு நாங்கள் ரொம்ப லாஸ்ட்டாக போயிட்டோமா, அதனால தான் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படியா பிரின்சி, அதுதான். ஓகே ஓகே, அந்த மேம் வரக்குள்ளேயும் நம்ம பி ரெடியாக இருப்போம். ஹே, நாங்கள் பார்த்தியா மேம் நம்ம வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டாங்க, மேப்பெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க போல். ஆமாம் ஆமாம். ஸ்டூடெண்ட்ஸ் பி குவைட். வந்தோடனே நான் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணுவீங்கன்ட்டு. அதான் சோஷியல் மேமை அதான் ஆர்ட் மேமை முன்னாடியே இப்படி தான் மேப்லாம் போட வச்சுட்டேன். பேக்கை ஃபஸ்ட்டு கழட்டி டேபிள் மேலே வைக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே மேம், இதுதான் இந்தியா மேப். ஓகே, இந்தியா மேப். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கும், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸு எல்லாமே இருக்கும். இது என்னதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு மேம். எஸ், கரெக்ட், குட். இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த நீங்கள் வந்து எங்கேயுமே ஸ்ரீலங்கா இருக்கும், அது இதுன்னு நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்தியா இருக்குது. எங்கே இந்தியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் லாஸ்ட்டு. இங்கே இந்த மொனை இருக்குல்ல, இதை ஞாபகம் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, கேரளா பக்கத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற பக்கத்துலேயே கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் நிறையா இருக்கும். ஓகே, கர்நாடகாலாம் ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எழுதும் போது பேசக்கூடாது. ஓகே, கர்நாடகா, தமிழ்நாடு, முக்கியமாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் நேபாள், பாகிஸ்தான், எல்லாத்தையும். பாகிஸ்தான் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நேபாள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாரும் படிச்சுக்கோங்க. ஒரு தடவை வேணால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு. ஓகே ஓகே மேம். ஆனால் மேமு இப்படியே பிக்சர் போட்டுருவாங்க, கையில் பேப்பர் தருவாங்க, அப்படியே எழுகணும்லாம் நினச்சிங்க, அவ்வளோதான். காப்பி பண்ண விட மாட்டாங்களா? ஹே, அங்கே யார் காப்பி பண்ண விட மாட்டாங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க? இந்தியா மேப்பு நான் வேறு மேப்பு கூட போட்டு வச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க வைப்பேன். ஆனால் இந்த மேப் மட்டும் போடவே மாட்டேன். நான் இதுதான் போட்டு வச்சிருப்பேன். கேபிட்டல்ஸ்லாம் வந்து இதில் எழுதியிருக்கோம், அதெல்லாம் நோட் பண்ணணும்னு பார்த்தீங்க, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. இந்தியா அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே யாரும் காப்பி அடிக்கணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஓகே மேம். காப்பி கூட அடிக்க விட மாட்டாங்களே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்களாம் பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னடா பப்ளு சொல்கிற, பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஆமாண்டா, நான் பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. எனக்கும் காட்டுறேன். ஷோ, அங்கே என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. என்னடா இப்படிலாம் சொல்கிறேன், மேம் கேட்டாங்கன்னா அவ்வளோதான்டா. இங்கே பாத்தியா? ஹே ஸ்டூடெண்ட்ஸ், பி குவைட் தட் சைட். லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து தான் சத்தம் வருது. ஓகே, பி குவைட். இங்கே பாரு, பிட்டு பேப்பரு ஸ்டேட்ஸ் எல்லாம் பாரு, முன்னாடி எழுதி வச்சுருக்கேன் பாரு, ஃபுல்லாக ஸ்டேட்ஸு அதை பற்றிலாம் எழுத சொல்லுவாங்கள்ல, அதெல்லாட்டையும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதியிருக்கேன்டா. இதை வச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடலாம். எனக்கும் காட்டுடா. சரிடா, நான் உனக்கு காட்டாமையா மச்சான்? காட்டிடுவேண்டா. சரி, ஓகே. பிட்டு பேப்பர் வச்சுருக்காங்க, பிட்டு பேப்பர். ஆமாடி, என்ன உன் தம்பி பிட்டு பேப்பர் வச்சுருக்கான்? உன் தம்பி பிட்டு பேப்பர் வச்சுருக்கான், என்ன இப்படி இருக்கா? அவன் ஒரு லூஸு போ. நைட்டு உட்காந்து இதுதான் எழுதிட்டே இருந்தான் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஹே ஸ்டூடெண்ட்ஸ், பி குவைட்டா இருங்க. நான் இப்போ நோட்லேயே எழுதிருந்தேன் எல்லாரும். ஓகே, அதுக்கு தான் நோட்லாம் பி ரெடியாக எடுக்க சொன்னேன். பிட்டு பேப்பரை கொஞ்சம் குட்டியாக கிழிச்சிருக்கேன்டா, அது அப்படியே எங்கள் அக்கா தலையில் போட்டு விட்ருவோம். எங்கள் அக்கா தலை வேறு வெள்ளைன்னு தானே இருக்கு, அப்படியே பிட்டு பேப்பரும் வெள்ளைன்னு தான் இருக்குது. அப்படியே பார்த்து எழுதிடுவேன்டா. சரிடா. ஹே ஸ்டூடெண்ட்ஸ், பி குவைட். ஹே, என்னது இது மண்டையில? என்னதான் வச்சிருக்கீங்களோ மண்டையில? எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. ஓகே, ஸ்டேட்ஸ் எல்லாம். பிட்டு பேப்பர் சூப்பராக இருக்குது, அப்படியே வச்சு எழுதுவோம்.
என்ன எழுக்கெல்லாம் என்ன என்ன ஐட்டங்களோ பிட்டு பேப்பர் இல்லை இல்லையே திறந்து பார்த்தா தெரிஞ்சு விடும் சோஷியல் ஸ்டடீஸ்னு மேலே எழுகணுமா எழுகணும் போலையே சோஷியல்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டோம். என்னென்ன எழுதியிருக்கான்னு பார்த்து கடன்னு எழுதுவோம். பயம் ஒரு சைடு பயமாகவும் இருக்கு, ஒரு சைடு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு. பாஸ் ஆகுமா என்னன்னு தெரில. அப்படி வச்சு அப்படியே எழுதுவோம். எருமை மாடு என்னடா என் மண்டையில் வச்சிருக்க? பிட்டு பேப்பரா? எருமை மாடு பின்னாடி தூக்கி போடு. எருமை மாடு பிட்டு பேப்பரை எதில் வச்சிருக்கு பாரு. எருமை. ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இருந்துதான் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. நான் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கோங்க. சீக்கிரமா எழுதுங்க எல்லாரும். ஐயோ இந்த மேம் வேற சும்மா எனக்கு வேற செம்ம பயமா இருக்கு. அதனால் நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே இரு. அவன் கடன்னு எழுதிட போகிறான்பா. நீ படிச்சியா? நான் ஒன்றுமே படிக்கல, 2 ஸ்டேஜ் தான் படிச்சிருக்கேன், 2-3 தான் படிச்சிருக்கேன். அது அப்படியே எழுதிட வேண்டியதான். தம்பியை பாரு எவ்வளோ தைரியமாக எழுதிட்டு இருக்கான்ட்டு பார்த்து. அவன் ஒரு லூஸ் அப்படி தான் எழுதிட்டு இருப்பான். நான் படித்தது ஒரு 2 ஸ்டேஜ், அதை வச்சு எழுதிடுவோம் எப்பயாச்சும். நான் படித்தது ஒரு ஸ்டேட்டோட பற்றி எழுதுறதுக்கு கொஞ்சம் எழுதுவோம் அப்படியே. ஐயோ நான் என்னத்தை படித்தேன் ஏதை படித்தேன் ஒன்றுமே படிக்கலை. சரி, கர்நாடகா தெரியும் ஸ்பெல்லிங்கு. ஐ லவ் கர்நாடகா பிகாஸ் இட் இஸ் ஐயோ என்ன எழுத சும்மா எழுதணும். இட் இஸ் famous tourist place, all will go there. நான் தமிழ்நாடு எழுத போகிறேன். தமிழ்நாடா? ஆமாம், சோஷியல் போட்டு ஐ லவ் தமிழ்நாடு பிகாஸ் இட் இஸ் மை கண்ட்ரி, ஃப்ரீடம் ஃபைட்டட். சும்மா அப்படி இண்டிபெண்டன்ஸ் டே இதெல்லாம் போட்டுவிடுவோம். Freedom fighter got freedom from British. That's why I love Tamil Nadu. அப்பாடா எழுதிட்டேன். நம்ம எதை பற்றி எழுதலாம்? சரி, என்ன பற்றி எழுதலாம்? நம்ம கேரளா எழுதுவோம். ஐ லவ் கேரளா பிகாஸ் இன் தேர் பீப்புள்ஸ் தே வில் ஸ்பீக் இன் கேரளா லாங்குவேஜ். என்ன எழுத? தெலுங்கு, மலையாளம். ஐ ஆல்சோ நோ தெலுங்கு, மலையாளம். ஓகே எழுதிட்டோம். கொஞ்சம் லைன் அப்படியே எழுதிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி செம்ம சத்தம். என்னன்னு வந்து அங்கே பார்க்குறேன்னா இல்லையான்னு பாருங்க. என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அங்கேருந்து? நீங்களா ஸ்டூடெண்ட்ஸா என்னன்னு தெரில. யாரு பிட்டு பேப்பர் இது? ஹவ் டேர் பீப்பிள்! இவ்வளோ தைரியம் இருந்தா பிட்டு பேப்பர் எழுதி வச்சிருப்பீங்க. என்னோட நேம் இருக்கு பப்ளு. எந்திரா பப்ளு. மேம் இது ஏன் இது இல்லை? யார் என் நேம் எழுதி வச்சோம்னு தெரியல. பொய்யா சொல்ற அமே, பொய்யா சொல்ற. ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டேர் யூ கேன் பிட்டு பேப்பர் வச்சு எடுத்துருக்கீங்க. இடியட் பஃபலோ நான்சென்ஸ். எவ்வளோ பெரிய பிட்டு பேப்பரு? நான்சென்ஸ். அதுவும் எழுதியிருக்கு பாரு. Bring your parents tomorrow. Bring your parents tomorrow, I said. Mad.
தைரியம் இருந்தா பிட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஸ்டூபிட் நான்சென்ஸ் மேட். நீங்க எழுதி கிழிச்சதெல்லாம் போதும் தாங்க. சி இதெல்லாம் ஒரு கிளாஸ் பாரு. இந்த நோட்டை நீயே வச்சுக்கோ. போச்சு நாளைக்கு எங்கள் அம்மா வந்து இவனை செம்ம அடிக்க போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பி குவைட். இப்போ கரெக்ட் பண்ணி கொடுப்பேன் பாருங்க. யார் இது நல்லாவே இல்லை, யாரோடதுமே நல்லாவே இருக்காது. சி பிரின்ஸிபல் இல்லை வேற பிரின்ஸிபல் மேம் கரெக்ட் பண்ணுறேன்னாங்க. நான் தான் வேணான்ட்டேன். சி பிட்டு பேப்பர் எடுக்கிறீங்களா? பிட்டு பேப்பர் யாரு? பண்டி. I love Kerala because people speak in Kerala language. Malayalam and Kerala language எழுதி வச்சிருக்கான். இது என்னடா கேரளாவை பற்றி எழுதுறதுக்கு எவ்வளோ இருக்கு? என்னது இது? இங்கேயாச்சும் பரவாயில்ல, படிக்காம என்னத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்க. 10 out of வெறும் 4. என்னத்தை எழுதி வச்சிருக்க? 4 marks போட்டாலே உனக்குலாம் பெருசு. இந்தா வச்சுக்கோ. 10 out of 4. ரோஸ். I love Tamil Nadu because it is my country. Freedom fighter fight from British to get freedom from British. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் அங்கங்கே இருக்கு. ஓகே ஸ்பெல்லிங் இதோ இங்கே பாரு. பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் என்ன? தமிழ்நாடுலாம் கரெக்டு தான் ஸ்பெல்லிங். 10 out of எவ்வளோ கொடுக்க உனக்கு? ஓகே ஒரு 7 கொடுப்போம். 10 out of 7. 10 out of 10 எடுப்பேன்னு பார்த்தேன் ரோஸ்ந்தா. இது யாரு? பிரின்சி. என்ன இருக்கா? ஐ லவ் கர்நாடகா பிகாஸ் இட் இஸ் அ டூரிஸ்ட் பிளேஸா? என்னவோ தெரிஞ்சது எழுதி வச்சிருக்கீங்க. கர்நாடகா டூரிஸ்ட் பிளேஸா? கர்நாடகாக்கு என்ன ஸ்பெல்லிங்? கர்நாடகா ஸ்பெல்லிங்கே ஒழுங்கா பண்ணல. 10 out of உனக்கு 6. இந்தா கர்நாடகா ஸ்பெல்லிங் கொஞ்சம் நல்லா படிரோ பிரின்சி. ஓகே மேம். இது யார்? ஆல்ஃபையா தெரியும். இவன் இது குஜராத் எழுதி வச்சிருக்கா. I love Gujarat because in their foods will be nice and I love Hindi because they will speak in Hindi. என்னம்மா எழுதி வச்சிருக்கீங்க? என்னவோ ஓனா எழுதி வச்சிருக்க மாதிரி. என்னம்மா எழுதி வச்சிருக்கீங்க? ஓனா எழுதி வச்ச மாதிரி இருக்கு பாரு. ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக ராங். 10 out of 5 போடுறேன் உனக்கு. இந்த கிளாஸ்லேயே ஓரளவுக்கு ஒரு 7 மேலே வாங்கினேன்னா ரோஸு பிரின்ஸு இது பண்டிலாம் ஃபஸ்ட்டு 4. எல்லாரும் இங்கே வாடா பப்ளு. இங்கே வான்ட்டேன். உன் நோட்டை கூட நீ என்ன எழுதி வச்சுருக்கேன்னு பார்ப்போம். எல்லாமே பிட்டு அதுலேயும் தப்பு. பிரிங் யுவர் பேரண்ட்ஸ்னு டைரி இருக்கா? இந்த நோட்லேயே எழுதி வைக்கிறேன் பாரு. பிரிங் யுவர் பேரண்ட்ஸுன்ட்டு. மேம் அப்படிலாம் பண்ணாதீங்க மேம் ப்ளீஸ் மேம். அப்படிலாம் பண்ணாதீங்கன்னா நீ பிட்டு அடிக்கக்கூடாது. இந்த பண்டி மாதிரியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் எழுதியிருக்கலாம்ல. 4 மார்க்காச்சும் வாங்கியிருப்பேன். பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். வெயிட். பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் டுமாரோ. யுவர் சன் இஸ் காப்பிங் லைக் எனிதிங். மேம் ப்ளீஸ் மேம். மேம் ப்ளீஸ் மேம். ஹே வாய் மூடுன்னேல. இங்கே வா. கையை கட்டா. கையை கட்டு. மேம் அடிக்காதீங்க மேம். அப்படியே பின்னாடி அடிங்க மேம். அப்படியே முன்னாடி அடிங்க. முதுகு வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு மேம். தலையில் அடிங்க. தலைவலியெல்லாம் குறைஞ்சிரும். அப்படியே பின்னாடி காலில் விழிக்குது. முன்னாடி அடிங்க மேம். எரும மாடு. நீ சொல்ல அடிப்பாங்க பத்தியா? எரும மாடு. எரும மாடு என்ன பண்ணிட்டு இருக்க?
எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி பண்ணியிருப்ப? மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ கோ டு வாஷ்ரூம். நீ வேற போமா அங்கிட்டு. இந்த மேம் இருக்கிற கடத்தில் ஏங்க காட்டுது லூஸ். ஹே, பி குவைட் தேர். ஹூஸ் டாக்கிங் தேர்? பி குவைட், பி குவைட். மேம், இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? மேம், should I drink water? Hey, idiots, got your all praise. வேற ஒருத்தன் இந்த சைடு எல்லாரும் வந்து உயிரை வாங்கி தொலைப்பீங்க. Alvin, you go to washroom. Okay, miss. இதெல்லாம் ஒரு கிளாஸ் பாரு. பீரியட் இன்னும் 2 பீரியட் இருக்கு. உன்னை அடிச்சு தொலைக்கிறேன் இல்லையான்னு பாரு. ஐயோ, இந்த மேம் பேர் ஒரு லூசு மேம். ஹே, யார் லூசுன்னா? எரும மாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் மேம்கிட்ட பேசுகிறத மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய்.